நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்களுடன் இணைந்திருப்பது ஏஆர்ஆர் கிளிக்ஸ் ரசூல் பிவி. குத்துச்சண்டை வீரர் முகமது அலி எப்பவுமே மன உறுதியோடு இருப்பவர். இஸ்லாத்தை மிகவும் நேசித்தவர். அவருடைய உறுதிதான் அவருக்கு பெரிய பலம். அவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை உங்களுடன் நான் சிறுகதையாக பகிர்ந்து கொள்கிறேன். பெரும்பாலும் அலி தன் வெற்றிக்கு தேவையான அளவை விட ஒரு அடியும் எதிராளி மேல் விழக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பவர். எதிராளி மயங்கி விழும்போது அடிக்க மாட்டார். விழுந்து எழும் வரை சீண்ட மாட்டார். எதிராளிக்கு முடியாத நிலை என்று வரும்போது அவரே நடுவரிடம் போட்டியை முடிக்க வேண்டுகோள் வைப்பார். அதனாலேயே அலியிடம் தோல்வியுற்றவர்கள் கூட அவரை பெரிதும் நேசித்தனர். உலக பிரசித்தி பெற்ற ஜார்ஜ் ஃபோர்மன் எனும் ஜாம்பவான் உடனான சண்டையில் தோல்வியுற்ற ஃபோர்மன், the greatest of the all his punch was the one not landed when I was falling என்பார். அதாவது ஃபோர்மன் நாக் அவுட் ஆகி நிலை தடுமாறி கீழே விழுகின்ற நேரத்தில் அலி முழு வேகத்தில் கையை ஓங்கி குத்தச் செல்வார். ஒரு வினாடி சுதாரித்து ஃபோர்மனின் நிலை கண்டு ஓங்கிய கையை அப்படியே நிறுத்தி விடுவார். அதைதான் ஃபோர்மன் சிலாகித்து கூறுவார். இப்படிப்பட்ட அலி ஒரே ஒரு போட்டியில் மட்டும் எதிராளியை அவரின் நிலைக்கு மீறி கடுமையாக தண்டித்தார். நினைத்தால் நாக் அவுட் செய்து போட்டியை முடித்திருக்க முடியும். ஆனால் அலி அதை செய்யவில்லை என முகம் சுழித்தவாறே பத்திரிகைகள் எழுதின. போட்டிக்கு முன் நடத்தப்படும் பத்திரிகையாளர் சந்திப்பிலே உன்னை நான் கடுமையாக தண்டிப்பேன் என்று சூளுரைத்தார். ஏன் அப்படி செய்தார்? ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். டெரல் அலியை முகமது அலி என்று தற்போதைய பெயரை சொல்லி அழைக்காமல் அவருடைய பழைய பெயரான கேசியஸ் கிளே என்று அழைத்தார். பல தடவை அலி தன்னுடைய தற்போதைய பெயரை கூறுமாறு வற்புறுத்தியும் டெரல் மறுத்து விடுவார். அது மட்டும்தான் காரணம். போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியில் ஒவ்வொரு அடியின் போதும் சே மை நேம், வாட் இஸ் மை நேம் என்று ஆக்ரோஷமாக தான் சண்டையிட்டார். அந்த சண்டையே வாட் இஸ் மை நேம் ஃபைட் என்றே அடையாளப்பட்டு போனது. அப்படி என்ன பழைய பேரின் மீது அலிக்கு இவ்வளவு கோபம்? அந்த காலகட்டத்தில் ஒரு வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. கருப்பினத்தவர்களின் பண்ணை அடிமையாக பயன்படுத்தப்பட்டு வந்தனர். அப்படி எஜமானர்களுக்கு விசுவாசமான அடிமையாக வாழ்ந்த கருப்பர்களை விருப்பத்தின் பெயரில் விடுதலை செய்வார்கள் முதலாளி வெள்ளையர்கள். அப்படி விடுதலை பெற்ற கருப்பர்கள் தன் பெயருக்கு பின்னால் அந்த வெள்ளை எஜமானரின் பெயரை சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த பெயரை அவரது சந்ததியினருக்கு குடும்ப பெயராக தொடரும். அப்படி விடுதலை பெற்ற குடும்பம்தான் அலியின் குடும்பமும். விடுதலை அளித்த எஜமான வெள்ளையரின் பெயர்தான் கிளே. அந்த பெயரை அடிமை சின்னத்தின் அடையாளமாக பார்த்தார் அலி. உண்மையில் அது அடிமை சின்னம்தான். அதனாலேயே தன்னுடைய பெயரை முதலில் கேசியஸ் எக்ஸ் என்று மாற்றினார். இது மால்கம் எக்ஸ் உடன் ஏற்பட்ட நெருங்கிய நட்பால் மாற்றிய பெயர். பின்னர் இஸ்லாமிய மதம் மாறிய பின் தன் பெயரை முகமது அலி என்று மாற்றிக்கொண்டார். இந்த பெயரை கூற மறுத்து அடிமை பெயரை கூறிய டெரலை தான் அலி தண்டித்தார். வெறும் பெயருக்கு கூட அலி அத்தனை போராட வேண்டியிருந்தது. வெள்ளையர்களுக்கு எதிராக செயல்படுவதாக அவரை கைது செய்ய FBI திட்டம் தீட்டியது. அவரை பல நாட்களாக கண்காணித்தும் வந்தது. இத்தனையும் தனி ஆளாக எதிர்கொண்டார் அலி. அடிமைத்தனங்களை உடைத்தெறிந்தவர். அவர் ஒரு கலகக்காரன், புரட்சியாளன். ஆல் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஹி இஸ் எ ரீபில்லியன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.